வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 18 ஜூலை எக்ஸ்பைரி டேட்டு. இன்றைக்கி வந்து நிஃப்டியில் 2 ட்ரேட் பண்ணேன். ஒரு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 செகண்டு தான். கிட்டத்தட்ட அதில் 15,000 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதே இன்னொரு ட்ரேடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு 3.5 நிமிஷம் தான். அதில் ஒரு 6,000 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனுச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 9,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிது இன்றைக்கி. ஸோ இது வந்து நான் இதை வந்து நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணல, டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா 2-3 அதாவது 17 செகண்டில் நம்ம எடுத்தது 33 செகண்டில் வந்து நம்ம அது வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்கேல்பிங். அதில் ஒரு 15,000 ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எப்படி தப்பாக போணுச்சு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 18 ஜூலை 24,700 கால் ஆப்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டான ட்ரேடு நான் இங்கே எடுத்தேன். அதில் நான் என்ன மிஸ்டேக் செஞ்சேன்னு சொல்கிறேன். இந்த லைட் ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா வந்து விவேப். ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டு அந்த 24,700 ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் அது வந்து ஒரு ஃபேக் பிரேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல பைவட் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா கேமரில்லா பைவட்னு சொல்லுவாங்க. இந்த கேமரில்லா பைவட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். பைவட்ஸில் போய் நீங்கள் கேமரில்லா பைவட்டு ஆட்டோ 15 மினிட்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு ப்ளூ கலர் லைனாக மாற்றி வச்சுருப்போம். அதுவும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக செயல்படும் எப்போதுமே. ஆக இங்கே இடத்துல டபுள் சப்போர்ட் இருக்கிறத நான் கவனிக்காமல் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் போய் இங்கே 49க்காக அதை வந்து செல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியுது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல் வந்து இங்கே அப்ளிகல் ஆகுது. ஏன்னா வந்து விவேப் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய இஎம்ஏ 17 வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்குள்ளே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 59 ரூபாய்க்கு வந்து இந்த இடத்துல 59க்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோடனே நம்ம எப்போதுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் உடனே பேனிக் பண்ணக்கூடாது. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் ரியலைஸ் பண்ணோம். அதனால தான் அந்த ஒரு டியூரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பைவட் பாயிண்ட் இருக்குது. நம்ம பைவட் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து R1 போய் அது ரிவர்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ட்ரேடையே எடுத்தேன். ஆனால் R1 ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து பைவட்லேயும் அந்த கேமரா பைவட்லேயும் திரும்ப அது வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து எப்போதுமே விவேப் கீழே இருக்கும்போது இந்த ட்ரேடை நம்ம எடுத்துருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் அடுத்த ட்ரேடை எடுக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கேண்டில் வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் கீழே வந்தது, அப்புறம் ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனிச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R2 R3 இது ரெண்டுத்தையுமே இந்த கேண்டில் போய் பிரேக் பண்ணிச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன். ஸோ அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக இருந்தால் நம்ம ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல 111 தான் நான் வந்து ட்ரேடை வந்து எடுத்தேன். ஸோ இதை நம்ம பிரேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக அந்த 3 14:03 காமிக்குது பாருங்கள். அதில் அது கிட்டத்தட்ட ஒரு 16 செகண்ட் தான். இந்த ஒரே கேண்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம அடுத்த கேண்டில்லாம் வச்சுருந்தோம்னா வந்து இந்த இடத்துல இன்னும் நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம எப்போதுமே ஒரு ட்ரேடை எடுத்தோன்னா என்ன பண்ணோன்னா, நான் இங்கே ட்ரேடை எடுக்கிறேன், ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவேன்? ஆக்சுவலாக நான் எடுத்த ட்ரேடே இன்றைக்கி தப்பு. அடி வாங்கியிருந்தால் பெருசாக வாங்கியிருக்கணும். கிட்டத்தட்ட 30,000 40,000 போயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பெரிய கேண்டிலுக்கு கீழே கொண்டு வந்து வச்சா 81 வருது. நான் எடுத்தது 111, கிட்டத்தட்ட 31 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் ஹிட் ஆனிச்சுன்னா நமக்கு 31,000 நஷ்டமாக போயிருக்கும். அதனால தான் என்ன பண்ணேன்னா, இங்கே ரெண்டாவது தப்பு, முதல் தப்பு இங்கே பண்ணது, ரெண்டாவது தப்பு இந்த இடத்துல பண்ணோன்னே ஓஹோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணேன், புக் பண்ணேன். நான் புக் பண்ணது 126க்கு. அதை நீங்கள் அந்த முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 126க்கு புக் பண்ணிட்டேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா 16 செகண்டில் ஒரே கேண்டலில் என்ட்ரி, ஒரே கேண்டலில் எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ அப்போ வந்து 15,000 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ரூலை பிரேக் பண்ணோம்னா நமக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி இது பண்ண மாட்டேன், பை பண்ண மாட்டேன், செல் தான் பண்ணுவேன் அதிகமாக. ஆனால் இன்றைக்கி அதனால தான் இந்த இடத்துல போயிட்டு இதில் R1 வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு தான் இதில் செல் பண்ணேன்.
சரி, இப்போ நம்ம என்ட்ரியில வந்து என்னென்ன இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ணேன், அந்த எந்த இடத்துல சரியான என்ட்ரி எடுக்கணுங்கிறத பார்ப்போம். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து VWAP வந்து நம்மள வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்ஸை கட் பண்ணுதோ, அதுக்கு மேலே உள்ள கேண்டில் வந்து எது இருக்குன்னு பார்க்கணும். எது வந்து ஹையஸ்ட்டோ அந்த கேண்டில கட் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து எடுக்கணும். ஆக்சுவலாக பாடியை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் பார்க்கணும். நம்ம எப்படி வண்டியில் பயணம் செய்யும்போது இடது பக்கம் திரும்பும்போது பார்த்துட்டு திரும்புவோமோ, அதை மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா லெஃப்ட்டில் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் லெவல் தான் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போவோம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் எல்லாருமே இந்த இடத்துல வந்து விற்றுருக்காங்க. விற்றுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சதுனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனவொன்னே தான் இந்த கேண்டில் ஒரே கேண்டில் நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து எடுத்துருக்கணும். ஆனால் கரெக்டான பிளேஸ் வந்து எப்படி எடுக்கிறது, அது ரொம்ப 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 முக்கியம். இந்த EMA 9ல் வந்து நீங்கள் மேலே போனாலுமே EMA 9ல் வந்து அல்லது அந்த 1720 இந்த கேண்டிலில் எதில் வந்து ரொம்ப ஒரு சின்ன கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ, இப்போ புல்லிஷ் ட்ரெண்டுன்னா ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடு எடுக்கலாம். இந்த இடத்துல அப்படி இல்லைன்னா எங்கெல்லாம் வந்து நம்ம சின்ன கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே எந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம எடுக்கணும். இந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாடியை கட் பண்ணுது, இங்கே எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எடுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து விட்டு வருது. பிரேக் அது வந்து எதுனா S3 கிட்ட வந்து அங்கே பிரேக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எடுக்கலாம். அதில் இன்னும் நீங்கள் வந்து ஃபைனாக அந்த கேண்டில் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி சின்ன டைம் ஃப்ரேம் போட்டுங்க. ஒன்று வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்து அந்த கேண்டில் உட்காரணும். அது வரைக்கும் அது மேலே இப்படி போயிட்டு சைடில் இருந்துச்சுன்னா அங்கே போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் ஆகுது பாருங்கள். இந்த ரெட் கலர் கேண்டில் கட் பண்ணோன்னே நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு 86ல் கீழே வந்து அதாவது 3வது கேண்டிலுக்கும் இங்கே இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலில் 77 கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. அதே மாதிரி போயிடுச்சு, திரும்ப வருது. வந்துட்டு எந்த இடத்துல வந்து அந்த ட்ரெண்ட் லைன் மேலே உட்காருதோ அதில் ஏற்படுற ஒரு சின்ன ஆப்போசிட் கேண்டில், நம்ம புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தோம்னா ஆப்போசிட் கேண்டில் பார்த்துக்கணும். இப்போ இங்கே ரெட் கலர் கேண்டில் இருக்குது, அதோட பாடியை கட் பண்ணோன்னே என்ட்ரி போகலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 101 எடுத்தால் என்ட்ரி வந்து இங்கே மேலே போகும். ஆனால் நான் எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு கேண்டிலில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். இப்போ நான் இங்கெல்லாம் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி செம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறவங்க நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு உடனே எக்ஸிட் பண்ணி அல்லது ஸ்டாப் லாஸ் போட்டு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த ட்ரேட் நான் அதிகமாக எடுக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து ட்ரெண்டு மாறினதுனாலையும் நம்மளுடைய அந்த செட்டப் வந்து இருந்ததுனாலையும் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நமக்கு ஒரு 9000 இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிது இன்றைக்கி நிஃப்டியில். ஸோ இதை மாதிரி நீங்களும் பார்த்துங்க. ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ட்ரேடு எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து பையிங் பார்த்தாச்சு. செல்லிங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்கே கிராஸ் ஆகுதோ அங்கே ஒரு சின்ன கேண்டில், நான் சொன்னேன் ஆப்போசிட் கேண்டில். இப்போ டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கேன். நான் ப்ளூ கலரை மாற்றி வச்சுருக்கேன், பளிச்சுன்னு இருக்கணும் நான். இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து இதை கட் பண்ண உடனே இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 117.85க்கு என்ட்ரி எடுத்திங்கன்னா அது மேலே போய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் போடலாம். 10 பாயிண்ட்னா 127. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு 117லேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லைன், அதனால் இதுக்கு அங்கே கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. அது வந்து S2 சப்போர்ட்லேயே புக் பண்ணியிருக்கலாம். S2 சப்போர்ட்டில் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும், 94. இப்போ 117 94 6 கிட்டத்தட்ட 23 பாயிண்ட்டு இதுலேயே கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி இங்கே போகுது. இங்கே வந்து நம்மளுடைய செட்டப் இங்கே இல்லை, அதனால் அதில் போய் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சைடு வேஸில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்றோட ஒன்று எப்போ பின்ன ஆரம்பிக்குதோ அப்போவே நம்ம ட்ரேடை பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ இந்த அப் ட்ரெண்டு, இது வந்து டவுன் ட்ரெண்டு, இது ரெண்டும் இந்த மாதிரி பண்ணலாம். இதில் நீங்கள் வேறு எதையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிஃப்டியை போய் பார்க்கணும் அல்லது நிஃப்டி ஃபியூச்சரை பார்க்கணும் எல்லாமே இல்லை. அங்கே அது போணுச்சுன்னா கரெக்டாக இதெல்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். இந்த ட்ரேடை வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரேட் எடுக்கும்போதெல்லாம் விளக்கமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன்.
நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கு வந்து பாருங்கள். நான் அப்பப்போ என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறதான் போடுவோம். சில ஸ்டாக்கெல்லாம் இன்றைக்கி நான் வாங்கினதெல்லாம் போட்டிருக்கேன், என்னென்ன ஸ்டாக்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அது மாதிரி மண்டே டியூஸ்டேயில் வந்து பட்ஜெட் அன்றைக்கி நிறைய ஸ்டாக்குகள் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், கீழே வரும். அந்த சமயத்தில் எதுவும் வாங்கணுன்னா நீங்கள் அவசரப்பட்டு நாளைக்கு வாங்க தேவையில்ல. மண்டே டியூஸ்டேயில் நீங்கள் என்ன பையிங் லிஸ்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். எந்த செக்டார்லாம் கீழே விழுதோ அதை வாங்கிக்கலாம். பவர் செக்டார் இந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். அப்போ மண்டே நான் எதுவும் வாங்கினேன்னா மண்டே டியூஸ்டேயில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.